நீ பிரச்சனைக்கு முன்பாக போய் நில்லு. அந்த பிரச்சனை என்னன்றதை நீ பாரு. அந்த பிரச்சனையை எப்படி மேற்கொள்ளலான்னு நீ பாரு. அந்த பிரச்சனை எதுக்கு வந்துச்சுன்றதை நீ செக் பண்ணிக்கோ. அதுக்கு என்ன காரணம், அதுல ஏதாவது ஒண்ணு இருக்குதா, அதுல ஆண்டவர் ஏதாவது ஒண்ணு படிப்பிக்கிறாரா? இப்படித்தான் ஆண்டவர் ஒரு தேவனுடைய பிள்ளையை மோட்டிவேட் பண்றாரே தவிர, எனக்கு பிரச்சனையே வேண்டாம் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறதை ஒரு நாள் ஆண்டவர் விரும்புறதில்லை. பொதுவாக நம்ம எல்லாருமே என்ன ஜெபிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே இந்த பிரச்சனை எனக்கு வேண்டாம், என்னை எடுத்து போடுங்க, இந்த பிரச்சனையினால என்ன சமாளிக்கவே முடியல, இதை நினைச்சாலே எனக்கு கஷ்டமா இருக்குது, நீங்க ஏன் அமைதியா இருக்கிறீங்க? அதற்காக தனி உபவாசம் இருப்போம், அதற்காக நிறைய ஜெபம் பண்ணுவோம், அதற்காக நிறைய ஊழியக்காரங்களை கூட்டிட்டு வந்து நம்ம ஜெபம் பண்ணுவோம், அதற்காக எங்கேயாவது போன ஆண்டவர் விடுதலை தருவாரா அப்படின்னு சொல்லி சில இடங்களில் வந்து நம்ம ஓடிட்டே இருப்போம். ஆனால் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், நீங்கள் உங்கள் பிரச்சனைக்காக ஜெபிப்பது தவறு, அதற்காக பிரயாசம் எடுப்பது